அதேதான். ஆண்டவரே ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே போன மாசம் வாசிச்சோம், கரெக்டுங்களா? தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா? போன மாசம் என்ன பார்த்தோம் அப்படின்னு? கொஞ்சம் பின்னாடி பாருங்க, கொஞ்சம் பின்னாடி. போன மாதம் இதே வார்த்தையை நம்ம தியானிச்சோம். பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு பெரும் திரள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ சபை பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு 2 அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு 2 அடையாளம் இந்த தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு இந்த 2 அடையாளமும் கொடுக்கப்படுகிறது. இப்ப முதல் அடையாளத்தை நம்ம போன மாசம் பார்த்தோம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப சபை என்பது உபத்திரவத்தில் கடந்து போகிறதா சபை. அல்லேலூயா. பவுல் சொல்ற, நான் உபத்திரவப்படுவது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சபை என்பது உபத்திரவத்தை தாண்டிதான் அந்த பரிசுத்தத்தை இப்ப சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த உபத்திரவம் என்பது நம்மை உருவாக்கக்கூடியது, நம்மை மாற்றக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த உபத்திரவத்திலே கடந்து போகக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே அந்த சபைக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த சபைக்கு இன்னொரு அடையாளமும் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அங்கி அப்படின்னா என்ன? உடை, ஆடை, நம்ம போட்டிருக்கக்கூடிய டிரெஸ், அப்படிதான். அல்லேலூயா. அந்த ஆடையை ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா யாரு? இயேசு. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சென்றிருக்கிறார். அந்த இரத்தத்திலே தன்னுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் தான் இந்த யாரு? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்ப இந்த 2 அடையாளமும் அவர்களுக்கு கொடுக்கப்படப்படுது. இப்ப நம்ம போன வாரம் ஒரு பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆதி காலத்திலே மனுஷனை தேவன் படைக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமத்துல. ஆதியாகமம் 2:25. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் மனைவியாகிய ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குகிறார், வானத்தும் பறவைகளை எல்லாம் உண்டாக்குகிறார், கடல், அந்த கடலுடைய மச்சங்களை எல்லாம் உருவாக்குகிறார், மரம் செடி கொடிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் கர்த்தர் படைக்கிறார். அப்ப இதெல்லாம் படைச்சிட்டு 7ஆம் நாள் தான் ஓய்வு இருக்கு. 6ஆம் நாள்ல மனுஷனை படைக்கிறார். அல்லேலூயா. ஆதாமை உண்டாக்குகிறார். அப்ப ஆதாமை உண்டாக்குன தேவன் அவனுக்கு ஏதாவது ஆடைகளை உண்டு பண்ணினாரா அப்படின்னா இல்ல. அவனை படைக்கும் பொழுதே அவனை நிர்வாணியதாக படைக்கிறார். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்படும் பொழுது அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள், அதாவது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆடை இல்ல இருந்தாலும், அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு ட்ரெஸ் போடாம இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு வெக்கம் இருக்கும். ஆனா ஆதாமும் ஏவாளும் ஆடை இல்லாதிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வெக்கம் இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. தாங்கள் ஆடை இல்லாம தான் இருந்தாங்க, ஆனாலும் ஆடை இல்லை என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள், வெட்கமடையாதிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. அல்லேலூயா. அப்ப தேவ மகிமை அவர்களை மூடி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆடை தேவைப்படல அந்த இடத்துல. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த இடத்துல வெக்கமும் வரல,
அவர்களுக்கு அந்த தான் நிர்வாணி என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. அதே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3:10. நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். தொடர்ந்து அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியும் தேவனோடு அவர்கள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு முதல் வசனத்தெல்லாம் 20, 21 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு முன்பாக அத்தனை விலங்குகளை எல்லாம் கொண்டு வர்றாரு. அப்போ ஆதாம் தான் அந்த விலங்குகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறார். அப்படி அப்போ தேவனோடு என்ன பண்றாரு? ஆதாம் ஆகட்டும் ஏவாள் ஆகட்டும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். தொடர்ந்து அவர்களோடு உலாவி கொண்டிருக்க தேவனாக இருக்கிறார். அவர்களோடு நெருங்கிய உறவோடு இருக்க தேவன். பக்கத்துல எப்படி நம்ம நண்பர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோமோ, ஒரு கணவன் மனைவியோடு எந்த அளவுக்கு நம்ம உறவாடி கொண்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆதாமும் ஏவாளும். அல்லேலூயா. அப்ப அது வரைக்குமே தாங்கள் நிர்வாணி என்று அறியாதவர்கள் திடீரென்று அவர்களுக்கு உங்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று தேவன் கேட்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவன் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் தேவன் சொன்ன அந்த கனியை புசிக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக நிர்வாணியாக நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, இப்ப இந்த உலகத்துல நம்ம ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா சட்டத்துக்கு முன்பாக அவன் குற்றவாளியாக நிற்கிறான். ஒருவேளை மனுஷர்களுக்கு முன்பாக தான் செய்த பாவத்தை நினைத்து அவன் ஒரு குற்றம் அடைந்தவனாக, ஒரு உணர்வடைந்தவனாக நிற்கிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக செய்யக்கூடிய பாவம், அந்த பாவம் அவனை என்னவாக மாற்றுகிறது என்றால் நிர்வாணியாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் அவனுக்கு உடை கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவன் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னா ஒரு நிர்வாணியாக, ஆடை இல்லாத ஒரு மனுஷனாக நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப அதே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா 3:21 வாசிங்க. தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடை? இப்ப அதே ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் பொழுது நிர்வாணியாக தான் படைக்கப்படுறாங்க. ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது அவருடைய நிர்வாணம் வெளிப்படுகிறது. அவன் நிர்வாணி என்பதை அவன் உணர்கிறான். அப்போ தேவன் அவர்களை அவர் மீது அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். வெளியே அனுப்பும் போது அவர்களை நிர்வாணியாக அனுப்பவில்லை. எப்படி அனுப்புறாரு அப்படின்னா ஒரு தோல் உடையை. அல்லேலூயா. இப்ப தோல் உடை என்பது என்ன? தோல் அப்படின்னா எதோட தோலா இருக்கும்? ஒரு ஆட்டுத்தோல். அவர் ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதோடைய தோலை தான் என்ன பண்ணிருக்கப்பட்டிருக்குது? அவர்களுக்கு உடையாக உடுத்து வைக்கப்பட்டு 2 பேரும் அனுப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வேணும்னா என்ன அடிக்கப்படணும்? ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு மாடோ அல்லது புறா குஞ்சு, இது மாதிரி. அது மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிப்பாங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு வருஷம் முழுவதும் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து பழுதற்ற ஆட்டுக்கிடாவை, அதாவது 1 வயசு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் தன்னுடைய பாவ நிவாரண பலியாக செலுத்துவதுதான் நியாயப்பிரமாணத்தின் முறை. அல்லேலூயா. அப்போ அவர்கள் பாவம் செய்தவர்கள் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்துகிறார்கள். அதே போலதான் இவர்களுடைய பாவத்தை தேவன் போக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல பலியாக செலுத்தி அதனுடைய உடையை தரித்து அவர்களுடைய அந்த பிள்ளைகளை, அதாவது ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியுடைய அந்த தோல் மனுஷனுடைய பாவத்தை மூடுகிறதா? அந்த உடை மனுஷனுடைய பாவத்தை மூடிக்கொள்கிறதா என்றால் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த பாவம், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய பாவத்தை முற்றிலுமாக விளக்கவில்லை, முற்றிலுமாக போக்கவில்லை, அவன் ரட்சிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் ஒரு புதிய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டு விடுகிறார். அதுதான் என்ன பிரமாணம்? கிருபை பிரமாணம். அல்லேலூயா. அந்த கிருபை பிரமாணம் தன்னுடைய இயேசுடைய தன்னுடைய ரத்தம் அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்திட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் செஞ்ச நான் பாவம் எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலி செலுத்திட்டே இருப்பாங்க. அது ஒரு முறைமை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சடங்காச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்க வேண்டியது, அதை கொண்டு போய் பலியிட வேண்டியது, அடுத்து திரும்ப பாவம் செய்ய வேண்டியது, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த ஆட்டுக்குட்டி. இது ஒரு சடங்காச்சாரமா மாறிச்சு ஒழிஞ்சு அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதுல இருந்து திரும்பி வாழவில்லை. அவன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கிறான். அல்லேலூயா.
அப்போ வந்து இந்த சூழ்நிலையில தான் அவன் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை. இயேசு தன்னையே பலியாக செலுத்தும்படியாக ஒரே பலியாக இந்த உலகத்திலே செலுத்தி தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் வந்து தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினது எதுக்காக அப்படின்னா மனுஷனுடைய பாவத்தை போக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது நம்ம முதலே பார்த்தோம், அவன் என்னவா மாறுறான்னா நிர்வாணியாக மாறுகிறான். நம்ம நோவா பத்தி தெரியும், வாசிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்துக் கொண்டு வெறிகொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நிர்வாணியாக, தேவனுக்கு முன்பாக நிர்வாணியாக மாறும். இந்த உலகத்துக்கு முன்பாக எப்படி வேணாலும் இருக்கலாம். சட்டத்துக்கு முன்பாக அவனை வந்து ஒரு குற்றவாளியா எடுத்து அவன் செஞ்ச தவறுக்கு தகுந்தாப்புல கொண்டு போய் சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அடைச்சிடுறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து அவன் எப்படி இருக்கான்? ஒரு நிர்வாணியாக நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்யும் பொழுது அவன் நிர்வாணியாக இருக்கிறனால அவன் தேவனிட்ட பக்கத்துல என்ன பண்ண முடியல. ஆதாம் என்ன பண்றான்? ஓடி ஒளிஞ்சுக்கிறான், போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஏன் அப்படின்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஆடை இல்ல, அதனால வந்து நான் ஏன் அவனுக்கு அந்த உணர்வு எப்போ வருது அப்படின்னா அவன் பாவம் செய்யும் பொழுது. அப்ப பாவம் செய்கிற மனுஷன் தேவனை விட்டு தூரம் தான் போறான். அப்ப ஆரம்ப காலத்துல தேவனோடு ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு நெருங்கிய உறவோடு இருந்தாங்களோ காலம் போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் தேவனை விட்டு தூர போகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. சீனாய் மலை மேல தேவனுடைய பிரசன்னம் சீனாய் மலை மேல வந்து இறங்குது. அது மிகப்பெரிய ஒரு மலை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலை பக்கத்துல என்ன பண்ண முடியல, மலை பக்கத்திலே போக முடியல. ஒரு ஆடு மாடு போய் அந்த மலையில போய் மேய ஆரம்பிச்சாலும் அந்த ஆடு மாடு செத்து விழுந்தது. அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுத்த முதல் கட்டளையே யாரும் அந்த மலை பக்கத்திலே வரக்கூடாது. அப்ப தேவனும் மனுஷனும் எந்த அளவுக்கு நெருங்கிய உறவோடு இருந்தார்களோ அவன் பாவம் செய்ய 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 அவன் தேவனை விட்டு தூர போகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அதே மோசையும் மனுஷன்தான். ஆனா மோசை எங்க போறாரு? மலைக்கு மேல போய் தேவனிடத்துல பிரமாணத்தை கேட்டு பெற்று வாங்கிட்டு வர்றாரு. அவரும் மனுஷன்தான். ஆனால் அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்த நிமித்தம் அவருடைய பிரசன்னம் நிறைந்த அந்த மலை பக்கத்துல கூட அவங்களால போக முடியல. அப்போ பாவம் செய்யும் பொழுது மனுஷன் தேவனை விட்டு தூர போகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனாக தேவனுக்கு முன்பாக ஒரு நிர்வாணியாக நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அப்படித்தானே? ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் என்று நமக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது, அப்படித்தானே? ரட்சிக்கப்பட்ட ஒரு அந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானம் எடுத்த ஒரு 2-3 நாளைக்கு பாத்தீங்கன்னா அவங்க முகம் ஃபுல்லா பயங்கர பிரகாசமா இருக்கும். பாத்துருக்கீங்களா? மோசே மலையில இருந்து இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய முகத்தை மூடிட்டு தான் வர்றாரு, ஒரு துணியை போட்டு மூடி வர்றாரு. ஏன்னா அவருடைய முகத்தை கூட யாரும் பார்க்க முடியல, அங்க இருக்கக்கூடிய மனுஷர்கள் வந்து பார்க்க முடியவில்லை. அதாவது அவருடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்துட்டு வந்த மனுஷனுடைய முகத்தை கூட அவர்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம். அதே போலதான் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த ரட்சிப்புடைய அனுபவம், அந்த நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து ஒரு புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, ஒரு பிறந்த குழந்தை எப்படி எந்த அளவுக்கு ஒரு பிரகாசமா இருக்குமோ, அந்த குழந்தை பார்க்கும் பொழுதே அந்த சொல்லுவாங்க தெய்வீக குழந்தைன்னு. அப்ப அந்த குழந்தை எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமோ அதே போல நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அந்த கரை ஏறி வர்றோம் இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்குனாது, ஒரு 10 நாளைக்குனாது நம்முடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி பிரகாசமா இருக்கக்கூடிய நம்முடைய முகம் ஏன் மீண்டும் இருளடைந்து போகிறது அப்படின்னா பழையபடி என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நாம் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரம் நம்முடைய பழைய பாவத்தை எல்லாம் மூடி, அல்லேலூயா, நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் மூடி தேவனுக்கு முன்பாக நாம் வஸ்திரம் தரித்தவர்களாக தேவனை நெருங்கி கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா.
அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் உடனே தேவனை நெருங்க முடியும், தேவனை கிட்டி சேர முடியும் அப்படின்னா, அவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே மூடப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப அதுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு பாவிகளாக இருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அதுக்கு முன்பாக அது தேவனை அறியாத பிள்ளையா கூட இருக்கலாம், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கலாம், ஒரு மிகப்பெரிய பாவத்தின் அடிமைத்தனத்துல கூட இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே மூடப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப மூடப்பட்ட அந்த வஸ்திரம் நாம் கடைசி வரையும் எப்ப நம்ம இந்த உலகத்தை, ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு, ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் முதல்ல கடந்து போனாலும், அல்லது கிறிஸ்துவோட வருகை எது முந்தி இருக்கிறதோ அது வரைக்கும் நாம் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது யாரோட கடமை? நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை நாம் இழந்து போகவும் கூடாது, அதை கரைப்படுத்தவும் கூடாது. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை இழந்து போகவும் கூடாது, அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தவும் கூடாது. வாசிக்கலாம் சகரியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகரியா 3:3. யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிடத்திலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள அக்கிரமம் பெருகும் பொழுது அவனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாக மாறுகிறது. அல்லேலூயா. அக்கிரமம் பெருகும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது, அப்ப நான் அதுக்கு மேல எவ்வளவு பாவம்னாலும் செஞ்சுக்கலாமா? அல்ல. அல்லேலூயா. அப்ப நான் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது, நான் பழைய பாவத்தையே நான் திரும்ப செய்யும் பொழுது, அல்ல வேற ஏதாவது புதிய பாவம் என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நான் மீண்டும் என்னுடைய வஸ்திரத்தை நான் அழுக்குப்படுத்துகிறேன், தீட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப நாம் பெற்ற வஸ்திரம் முடிவு பரியந்தம், பரலோக ராஜ்யத்தை நாம் போகும் வரை, அந்த சென்றடையும் வரை நான் பாவம் செய்யாதபடி, மீண்டும் அந்த பாவத்திலே விழாதபடி, ஒருவேளை நான் விட்டு வந்த பாவம் என்னை மீண்டும் என்ன பண்ணலாம்? துரத்தலாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள், நல்ல வாழ்ந்தவர்கள், நல்ல தேவனுக்கென்று எழுந்து பிரகாசித்தவர்கள், கடைசி நாட்களிலே வீழ்ச்சி அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்துல? அல்லேலூயா. தான் விட்டு வந்த பாவம், அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செஞ்சிருப்பாங்க, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை என்ன பண்ணிருப்பாங்க, அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க. இதுக்கு மேல இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அறிக்கை பண்ணிருப்பாங்க. ஆனால் என்றோ ஒரு நாள் மீண்டும் அந்த பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கும், அவனை துரத்திட்டே இருக்கும். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், அப்ப கூட பிசாசு பேசுறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் இறங்கி வர்றதுக்காக இயேசு இங்க உலகத்துல வந்தாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்துவதற்காக தான் வந்தார். ஆனால் அவருடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் பிசாசு கடைசினுடைய பொழுது கூட அவரை இயேசு கிறிஸ்து, நீ தேவனுடைய குமாரனையா இருந்தால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்கிறான். அப்போ நாம் முடிவு பரியந்தம் பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டே இருப்பான், துரத்திட்டே இருப்பான். ஏதாவது ஒரு சின்ன புள்ளி, சின்ன ஒரு வழி கிடைக்குமா இவனை வீழ்த்துவதற்கு? இந்த பரிசுத்தவானா இருக்கிறானே, ஏதாவது ஒரு வழியில இவனை வீழ்த்த முடியுமா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணிருப்பான், வகை தேடி கொண்டிருப்பான். அல்லேலூயா. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் ஒன்று எண்ணி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம் முடிவு பரியந்தம் பரலோக ராஜ்யத்தை சென்றடையும் வரை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரமாகிய அந்த வஸ்திரத்தை கரைபடாமல், அதை அழுக்குப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது யாரோட கடமைனா நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வஸ்திரம் ஒண்ணு கரைபடாம இருக்கும், இன்னொன்னு இழந்து போகிறது. அது இன்னும் ரொம்ப மோசமானது. எத்தனை பரிசுத்தவான்கள் நம்ம வேதத்தை எடுத்து பாருங்க. சவுல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் வீழ்ச்சி அடைந்தான். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது. சாலோமன் எவ்வளவு பெரிய ஞானம், தேவன் கொடுத்த ஞானம், அத்தனை ஞானத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில அவன் வீழ்ச்சி அடைகிறான். புதிய ஏற்பாட்டுல எடுத்துக்கங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்க்கை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை இழந்து போனார்கள். அப்ப வஸ்திரத்தை இழந்து போறான்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு நேராக தழுகிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்து வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரமாகிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறான்.
அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த கடைசி பரியந்தம் நம்முடைய வஸ்திரமாகிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போகவும் கூடாது, அதை அழுக்குப்படுத்தவோ கரைப்படுத்தவும் கூடாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இழந்து போகாததுக்கு, என்னை அந்த வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தாதபடி இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 7:14 கடைசி வசனம். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். யாரோட ரத்தத்துல? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதுக்கு முன்பாக 6வது அதிகாரத்துல 10வது வசனம், அதோட அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருப்பவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. இவர்கள் யாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடி பாருங்க, எதுவரைக்கும் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும். அப்ப பழி வாங்குறது யாருடைய குணம் அப்படின்னா பழைய ஏற்பாடு. அவன் தான் பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, வெட்டுக்கு வெட்டு, உசுருக்கு உசுருன்னு சொல்லக்கூடிய பழி தீர்க்கக்கூடிய பிரமாணம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம், அதாவது நியாய பிரமாணம். ஆனால் கிறிஸ்துவுடைய பிரமாணம் அன்பின் பிரமாணம், சமாதானத்தின் பிரமாணம், மன்னிக்கக்கூடிய பிரமாணம் தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணம். அப்ப அவர்களுக்கெல்லாம் வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுகிறது. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு வெள்ளை அங்கிகள் கிடையாது, வெள்ளை அங்கிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு ஆல்ரெடி இவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். 9வது வசனம். இல்ல 7:9. ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எப்படிப்பட்ட வஸ்திரத்தைன்னா அவங்களுக்கு வெள்ளை அங்கிகள் ஆல்ரெடி தரிச்சிருக்காங்க. இங்கிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போதே அவங்க எப்படித்தான் போறாங்க? வெள்ளை அங்கிகளை உடுத்தினவர்களா தான் போறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அங்க போய் தான் அவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லா பிரமாணத்தையும் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் இருக்கிறது. நான் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் என்னுடைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணணும்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல 2 ப்ராசஸ் சொல்றாங்க. ஒண்ணு, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்ம வீட்டுல எல்லாம் வெள்ளை சட்டை துவைச்சு என்ன பண்ணுவான்? காய வச்சுட்டு அதுல காய வைக்கிறதுக்கு முன்னாடி நீளம் போடுவாங்க. இப்பெல்லாம் அந்த முறைமை இருக்கான்னு தெரியல, நீளம் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளுக்கிறதுன்னா அழுக்கு போக துவைக்கிறது. 2வது நீளம் எதுக்கு போடணும்னா அது கொஞ்சம் பிரைட்டா, அதாவது நல்ல வெண்மையா இருக்கணுங்கிறதுக்காக அது கொஞ்சம் நீளம் போடுவாங்க. இங்கேயும் அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்திலே தோய்த்துனா முதல்ல துவைக்கிறது, வெளுத்தவர்கள் அப்படின்னா அதை வெண்மையாக்குகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு என்ற அந்த வஸ்திரத்தை நாம் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திலே துவைப்பவர்களாகவும் அந்த வஸ்திரம் இன்னும் வெண்மையாக, அதாவது இன்னும் நான் பரிசுத்தவனாக மாறும்படியாக அதை இன்னும் நான் வெளுப்பவனாகவும். அல்லேலூயா. அப்ப அனுதினமும் நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த உலகத்துல நான் தவறே செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமதான். அல்லேலூயா. இருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த உலகத்துல நாம் அனுதினமும் சந்திக்கக்கூடிய அநேக காரியங்கள். இன்னைக்கு ஒரு மணி நேரம் மெசேஜ் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்றோம்? கிட்டத்தட்ட 6 நாள் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், வேலைக்கு போறோம், அநேக காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் நாம் வீழ்ச்சி அடைவதற்கு அநேக காரியங்கள் நம்ம உலகத்துல உண்டு. அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, இந்த மொபைல் போதும் நம்மளை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு. இல்லையா? எத்தனையோ காரியங்களை நாம வீழ்ச்சி அடைய செய்வதற்கு இந்த மொபைல் போதும். அது மாதிரி டிவி இருக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்தோமா ஆனால் கூட
அணு தினமும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தினாலே நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப யூதாஸ் காரியத்தை இருந்தா, இன்னொரு பேதுரு இருந்தா. அப்படி ரெண்டு பேருமே பாவம் செய்யறாங்க. பேதுரு இது இயேசு என்ன பண்றாரு? மறுதளிக்கிறாரு. இவர் ஆண்டவர் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு 3 தரம் மறுதளிக்கிறாரு, தூஷிக்கிறாரு. அப்ப ரெண்டு பேருமே பாவம் செய்யறாங்க. ஆனால் யூதாஸ் காரியத்தை தன்னுடைய பாவத்திற்காக தன்னைத்தானே போய் என்ன பண்றான்? தன்னைத்தானே போய் மறித்து அவனை தானே தூக்கு போட்டு செத்து போறான். ஆனால் பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசுவை நோக்கி போய் மனம் கசந்து அழுகிறார். ஐயோ, என்னுடைய ஆண்டவருக்காக, என்னுடைய இயேசுக்கு எதிராக நான் பாவம் சொல்லி செஞ்சுட்டேனே, அவரை மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த முற்றத்துல நின்னு என்ன பண்றாரு? மனம் கசந்து அழுறார். அல்லேலூயா. நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனம் கசந்து அழும் பொழுது அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். மீண்டும் இயேசு அவரை தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்ப நம்மை இயேசு தேடி வர வேண்டும் என்றால் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அழகான ஒரு வசனம் இருக்கிறது. நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும்படியாக, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் எப்போது சந்திக்க முடியும் அப்படின்னா, எப்போது நான் அனுபவிக்க முடியும்னா, அனுதினமும் நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே என்னுடைய வஸ்திரமாகிய என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுதினமும் நான் தோய்க்கிறவனாக, அதை வெளுக்கிறவனாக நான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தமானது அனுதினமும் என்னை ரட்சிக்கும். என்னுடைய வஸ்திரத்தை நான் ஒரு வெண்மையுள்ள வஸ்திரமாக, அது வெண் வஸ்திரமாக, பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக என்னை அது ஒரு வெண் வஸ்திரத்தை நான் அணிந்திருக்கவனாக எப்பொழுதும் என்னை அதை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படுறார். அந்த காட்சி உங்க மனசுல முன்னாடி கொண்டு வாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையில அறையப்படும் பொழுது கைகளிலும் கால்களிலும் ஆணை அடிக்கப்படுகிறது. சரீரம் முழுவதும் அடித்து பிக்கப்படுகிறது. அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த தழும்புகளால மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய அந்த தழும்புகளால மனுஷனுடைய நோய்கள் குணமாகிறது. அல்லேலூயா. இந்த தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுகிறது. அவர் பட்ட அந்த காயத்தின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவர் தலை மீது ஒரு முள்முடி சூடப்படுகிறது. அந்த முள்முடியினாலே நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீங்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக தன்னுடைய சிரசின் மீது அவர் முள்முடி சுமந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் அத்தனையும் இந்த பூமியிலே சிந்துகிறார். அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார். அப்போ ஒரு மனுஷன் புதுசா ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுடைய இரத்தத்தை அவன் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை, அந்த விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் என் இயேசு, இந்த படத்துல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். இயேசுடைய படம் ஆர்சி சர்ச்சில எல்லாம் சிலையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இயேசுடைய இடுப்புல ஒரு துணி கட்டியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, என் இயேசு நிர்வாணியாக சிலுவையிலே தொங்கினார். அவர் ஏன் தன்னுடைய முழு வஸ்திரத்தையும் இழந்து அந்த சிலுவையிலே நிர்வாணியாக தொங்கினார் என்றால், நீங்களும் நாங்களும் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் நிர்வாணியாக இருக்கக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் வஸ்திரம் தரித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் அந்த வஸ்திரத்தை உடையவர்களாக தேவனை கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக அவர் நிர்வாணியாக அந்த சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையில இடறுதல் உண்டு. ஒரு பரிசுத்தவான் சொன்னான், உன்னுடைய தலைக்கு மேல குருவி பறக்கிறத உன்னால தடுக்க முடியாது, ஆனா அந்த குருவி உன் தலையில கூடு கட்டாம பாத்துக்கோ அப்படின்னார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை சுற்றி அநேக பாவங்கள் உண்டு. நம்மளை விளை செய்வதற்கு சாத்தான் அநேக பாவங்களை நம்ம கண்முன்பாக கொண்ட போட்டுட்டே இருப்பான். முன்னாடி மாதிரி பிசாசெல்லாம் ரொம்ப அந்த தலையை விரிச்சு போட்டு பல்ல பெருசா வச்சுக்கிட்டு எல்லாம் வர்றதில்லை. அண்டே நமக்கு முன்பாக ஒரு சின்ன விதையை தான் கொண்டாந்து போட்டு போவான். அல்லேலூயா. அது கோபமா இருக்கலாம், நமக்குள்ளே வரக்கூடிய மூர்க்க குணமா இருக்கலாம், குடிவெறியா இருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்தை சுற்றி நம்ம சுற்றி இருக்கிறது. ஏதோ ஒரு சின்ன பாவம் கூட நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம் தேவனை நோக்கி கிட்ட போக விடாம நம்மை தடுப்பதற்கு, நம்மை விழச் செய்வதற்கு ஒரு சின்ன விதை போதும். ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஒரு ஊசியளவு ஒரு சின்ன ஓட்டை போதும் அந்த முழு கப்பலையும் மூழ்கடிப்பதற்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன பாவம் கூட
நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போக செய்வதற்கு, அதை கரைப்படுத்துவதற்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த பாவத்தை அனுதினமும் நாம் அதை விட்டு விலகி, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்திருக்கிறீர், எனக்காக உமது வஸ்திரத்தை நீர் இழந்து நீர் நிர்வாணியாக தொங்கினீர், நான் வஸ்திரம் பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த வஸ்திரத்தை நான் கடைசி வரையும், பரலோக ராஜ்யம் நான் வந்து அடையும் வரை இதை நான் கரைபடுத்தாமல், இதை நான் இழந்து போகாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நமக்குள்ளே வரக்கூடிய கோபங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் நம்மை விட்டு விலகி, யோசேப்பு சொல்றாரு, யோசேப்பு அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடலான்னு சொல்லுது வேதம். அல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக பாவங்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக யாரை நோக்கி வரணும்? விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை துரத்துகிறது, இந்த பாவம் துரத்துகிறது, நீங்கள் விட்டு வந்த பாவம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது, அந்த இயேசுடைய நமக்காக சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை துவைக்கிறவர்களாக, தோய்க்கிறவர்களாக, அதை வெளுப்பவர்களாக, வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, இதோ பரலோக ராஜ்யத்திற்கு முன்பாக தேவனுடைய அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அனுதினமும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. தேவன் நமக்கு யோவான் அவருடைய மார்பு மேல சாஞ்சிருக்கார், அப்படித்தானே? யோவான் அவருடைய மார்பு மேல சாய்ந்து கொண்டிருக்கிறார். அதே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் ஆவிக்குள்ளாகும் பொழுது இயேசு, அதே இயேசுதான், இந்த பூலோகத்தில் இருந்த அதே இயேசுதான் பரலோக ராஜ்யத்திலே அவர் வந்து நிக்கிறாரு. யோவான் சொல்றார், நான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேனோ. அல்லேலூயா. அப்படி மகிமை நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த இயேசு நமக்காக இந்த உலகத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து நிர்வாணியாக நமக்காக தொங்கி இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே தன்னுடைய அந்த வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுதினமும் தோய்க்கிறவர்கள், அதை வெளுக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, பெரும் திரள் கூட்டமாக என் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா?